ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ ஃபைனலாக நியர்பை சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை சாரோட சாஃப்ட்வேர் வந்து பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிளில் கனெக்ட் பண்ணி வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நான் மேக்ஸிமம் டைம் அப்படி தான் பண்ணுவேன். எங்கிட்ட இருக்க ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா நான் கேபிள் கனெக்ட் பண்ணி அனுப்புவேன். பட் நியர்பை சார் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை சார் வந்து எப்படி நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸ்கிப் இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியர்பை சார் வந்து உங்கள் பிசியில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துருங்க. இந்த வெப்சைட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் நியர்பை சார்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எம்பிக்கு நமக்கு வந்து பார்த்தோம் சின்ன செட்டப் ஃபைல் வந்து வரும். நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் டவுன்லோட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, நம்ம டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோமில் டவுன்லோட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகே, நியர்பை சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கீழேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை சார் பீட்டா ஃப்ரம் கூகுள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸோட நேம் வந்து காட்டுது. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஃப்ரம் எவ்ரி ஒன் இருக்குது. அது கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஃப்ரம் எவ்ரி ஒன் கொடுத்துக்கலாம். இல்லை டிவைஸ் இஸ் ஹிடன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசீவிங் வந்து ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு எப்போ வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து இருக்குது. ஒரு ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஒரு ஃபோல்டராக செலக்ட் பண்ணி அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை சார் சென்ட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து போகணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவைஸோட விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கான்டாக்ட் யுவர் டிவைஸ் நோ ஒன். ஸோ நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை சார் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கீப் எவ்ரி ஒன் மோட் ஆன் ஆல் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா டைம் ஒர்க் ஆகும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ சென்ட் யூசர் டயக்னோஸ்டேட், அதுக்கப்புறம் நியர்பை சார் வர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்துட்டு பிசிலேருந்து மொபைலுக்கு வந்து ஷேர் பண்ணி பார்க்கலாம். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை சார் ஆன் பண்ணியாச்சு. செலக்ட் ஃபைல் கொடுத்து நமக்கு எந்த ஃபைல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் நேம் வந்து காட்டிடுச்சு. ஸோ என்ன டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கோ அந்த டிவைஸ் எல்லாமே காட்டும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் டேப்லெட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்டிங் வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே நம்ம ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிசியிலிருந்து நம்ம மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை சார் மூலமாக ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண இமேஜ் எல்லாம் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியிலிருந்து மொபைலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பெரிய வீடியோ ஃபைலும் சென்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு அந்த வீடியோ வந்து சென்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு மொபைலுக்கு ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். மொபைல்லேருந்து பிசிக்கு ஷேர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ என் மொபைலுக்கு வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்ஸ் இருக்கிறனால என்னால் கரெக்டாக சென்ட் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களால் அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி கூட சென்ட் பண்ணிக்க முடியும். எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா சென்ட் வித் நியர்பை ஷேர்னு இருக்கும். அந்த நியர்பை ஷேர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைல் சென்ட் பண்ணிக்க முடியும். நியர்பை ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு அவைலபிள் பண்ணது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்க முடியும். பட் இது கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பக்ஸ் வந்து இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போதைக்கு டெஸ்டிங்கில் வந்து இருக்குது. டெஸ்டிங்லாம் ஃபைல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது இன்னும் சூப்பராக கூட ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நியர்பை சார் வந்து எப்படி நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி ஃபைலை சென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருந்தோம். ஓகே, இது நான் வந்து சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பெரிய ஃபைலில் சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டு மொபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 5000 MB மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேபியில் வந்து ஏறுற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து கிடையாது.
கிடையாது. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா. ஸோ பீட்டா நமக்கு வந்து டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பக்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே டெஸ்டிங்லாம் ஃபைன் ஆகி நம்ம ஃபைனல் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் என் மொபைல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு சென்ட் பண்ண எனக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. பட் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் பிசியிலேருந்து மொபைலுக்கு சென்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியிலேருந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வைஃபை ப்ளூடூத் வந்து அவைலபிளாக இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை சார் வந்து ஒர்க் ஆகும், இல்லை வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் நியர்பை சார்க்கான சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவோட நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.